இருக்கும்போது வேணும்னே அவளை பிடிக்காம விட்டுறாங்க. அதுல அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்ததுல அவளோட தலையிலேயே அடிபட்டுடுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல 20 வருஷம் கழிச்சுதான் கண்ணே முழிக்கிறா. ஏன்னா இத்தனை வருஷமா அவ கோமாலே இருந்திருப்பா. ஆனா இவ இப்பதான் கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் வந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ரிசப்ஷன்ல போய் விசாரிக்கிறா. அப்ப அங்க இருக்கிற கண்ணாடியை பார்த்ததுமே வேற யாரோ நினைச்சு பேசிக்கிட்டே பக்கத்துல போறா. ஆனா அது இவதான் தெரிஞ்சதுமே மறுபடியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சதுமே அவங்க அப்பா வந்து இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப ரோட்ல இருக்கிற பில்டிங்க பார்த்தா இத்தனை வருஷத்துல பில்டிங்கே வேற மாதிரி மாறி இருக்கு. இவளுக்கு ஒரு செல்போன் கூட என்னன்னே தெரியாம இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது இவளோட ஃப்ரெண்டு 20 வருஷமா என்ன நடந்ததோ அது ஒரு ஆல்பமா கொடுக்கறான். அத பார்த்துதான் இத்தனை வருஷமா என்ன நடந்ததுன்னே தெரிஞ்சுக்கிறா. அதுல இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிராஜுவேட் ஆயிருக்கிறத பார்த்ததுமே இவளுக்கு இவளோட ஸ்கூலை முடிக்கணும்னு ஆசை வருது. சோ மறுபடியும் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக வரா. பார்த்தா இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே தான் அதே ஸ்கூல்ல பிரின்சிபலாவும் டீச்சராவும் ஒர்க் பண்றாங்க. ஆனா இவளுக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு மட்டும் டைம் எடுத்துக்குது. இருந்தாலுமே இவ அதை எல்லாத்தையுமே தாங்கிட்டு அவ ஆசைப்பட்ட கனவை நிறைவேற்றிடுறா. இங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு டான்ஸ் பிராக்டிஸ்